How lovely you are, how great you are, how loving you are, how awesome you are. There is no one like you, Lord. We give you praise, we give you thanks. Hallelujah, hallelujah. Awesome Jesus, we worship you. We glorify your name. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah to the King. Thank you, Jesus. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேல பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலால சூரியனையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலாலும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவில் இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், இன்னும் அவர் அழிக்கப் போகிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாஷானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவரையும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah Lord. வானாதி வானமே போற்று, உன்னதங்களில் அவரை போற்று. வானத்தின் சேனையே போற்று, சூரிய சந்திரனை போற்று. வானத்தின் விண்மீனை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று. வானாதி வானமே போற்று, உன்னதங்களில் அவரை போற்று. வானத்தின் சேனையே போற்று, சூரிய சந்திரனை போற்று. வானத்தின் விண்மீனை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று. போற்று போற்று போற்று. ஹல்லேலூயா 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 போற்று போற்று. ஹல்லேலூயா 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 போற்று போற்று. ஹல்லேலூயா 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 போற்று. ஆழ்கடலின் மச்சமே போற்று,
ஆழத்தின் ஆழமே போற்று, அக்கினிய கல்மலையை போற்று, பெரும் காற்றே மழையே போற்று, கனிதார மரமே போற்று, ஓராய்ந்த மழையே பனியே போற்று, ஆழ்கடலின் மச்சமே போற்று, ஆழத்தின் ஆழமே போற்று, அக்கினிய கல்மலையை போற்று, பெரும் காற்றே மழையே போற்று, கனிதார மரமே போற்று, உறைந்த மழையே பனியே போற்று, போற்று 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 போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைக்கு மேல 1 2 3 4. கூட்டமே போற்று, கூட்டமே போற்று, பறவைகளின் கூட்டமே போற்று, பரிசுத்த ஜனமே போற்று, நம் வாலிபனை கன்னியரை போற்று, மிருகங்களின் கூட்டமே போற்று, ஊரும் பிராணிகளின் கூட்டமே போற்று, பறவைகளின் கூட்டமே போற்று, பரிசுத்த ஜனமே போற்று, பூமியின் கொடியே போற்று, இளம் வாலிபனை கன்னியரை போற்று, போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைக்கு மேல 1 8. ஆழ்கடலின் மச்சமே போற்று, ஆழத்தின் ஆழமே போற்று, அக்கினிய கல்மலையை போற்று, கனிதாரு மரமே போற்று, ஓராய்ந்த மலையே பனியே போற்று, ஆழ்கடலின் மச்சமே போற்று, ஆழத்தின் ஆழமே போற்று, அக்கினிய கல்மலையை போற்று, பெரும் காற்றே மலையை போற்று, கனிதாரு மரமே போற்று, உறைந்த மழையே பனியே போற்று, போற்று 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 போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைக்கு மேல பரிசுத்த ஜனமே போற்று, மிருகங்களின் கூட்டமே போற்று, ஊரும் பிராணிகளின் கூட்டமே போற்று, நியூ லைஃப் சர்ச்சே பூமியின் கொடியே போற்று, இளம் வாலிபனை கன்னியரை போற்று, மிருகங்களின் கூட்டமே போற்று, ஊரும் பிராணிகளின் கூட்டமே போற்று, பறவைகளின் கூட்டமே போற்று, பரிசுத்த ஜனமே போற்று, பூமியின் கொடியே போற்று, இளம் வாலிபனை கன்னியரை போற்று, போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று 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 போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று. ஒன் லாஸ்ட் டைம். தலைக்கு மேல சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள்.
வானாதி வானமே போற்று, உன்னதங்களில் அவாரை போற்று. வானத்தின் சேனையே போற்று, சூரிய சந்திரனை போற்று. வானத்தின் விண்மீனை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று. வானாதி வானமே போற்று, உன்னதங்களில் அவாரை போற்று. வானத்தின் சேனையே போற்று, சூரிய சந்திரனை போற்று. வானத்தின் விண்மீனை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று. போற்று, ஹalleluya ஹalleluya ஹalleluya, போற்று 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 போற்று, ஹalleluya ஹalleluya ஹalleluya, போற்று போற்று, ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதுவரையும் தட்டாத மாதிரி தலைக்கு மேல கையை தட்டி பலத்த ஒரு அல்லேலூயா. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் மேல் மனமிரங்கும் சொல்லுங்க. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். Say it one more time. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் தந்தையே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். முள்முடி தாங்கி காயப்பட்டி, எனக்காக பலியானி. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி, எனக்காக பலியானீர். கரங்களை மேல உயர்த்தி, என்னை மன்னியும் தெய்வமே. ரத்தத்தால் கழுவிவிடும், உங்க ரத்தத்தால் கழுவிவிடும், உங்க ரத்தத்தால் கழுவிவிடும். கரங்களை மேல உயர்த்தி ஒரு குரலாய், இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, மன்னியும் இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே என் தெய்வமே, உம்மை மறுதலித்தேன்,
பின்வாங்கி போனேன், உன் வல்லமை இழந்தேன் ஐயா, உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உன் வல்லமை இழந்தேன் ஐயா, என்னை மன்னியும், என்னை மன்னியும். 2 கரங்களை உயர்த்தி 3 முறை எல்லாரும் சேர்ந்து சபையாய், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே, என்மேல், இயேசுவே என் தெய்வமே, Thank you Jesus. Hallelujah Lord. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கு இல்லை. அந்த ஒரு அடி பாடின பின்பு எட்வின் பிரதர் வந்து ஜனவரி மாதத்துக்காக ஜெபிப்பாங்க. 3 பேரை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக யாவையும். இது பண்டிகையின் கடைசி நாள், பலத்த வெற்றிகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா லார்ட். ஆண்டவர் எனக்காய், பக்கத்தில் தட்டி சொல்லு, தூங்கினா எழுதுரு, அச்சமே எனக்கு இல்லை, ஆண்டவர் எனக்காக யாவையும். இந்த கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு எங்க ஆராதனை? நாளைக்கு ராத்திரி கடைசி ஆராதனை. நல்லா தலைமையில கையை தட்டி இது வரைக்கும் சொல்லாத ஒரு பலத்த ஆமென். Let's go 1 2 3 4. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை, ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை, என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே, என்னை நடத்தும் இயேசுவினாலே அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன், காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். கையை தட்டி, ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. நல்லா கையை தலைமையால தட்டி, ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Thank you Jesus. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே. தைரியமா பக்கம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எதெல்லாம் செய்யணும்னு என்னை உண்டாக்கினாரோ நான் எழுந்து இந்த 2024 செய்து முடிப்பேன். நல்லா நான் சொன்னதை கேட்டிங்களா? என்ன வேணா செய்வேன்ல, அவர் என்ன எதை செய்யணும்னு சொன்னாரோ அதை முடிப்பேன்னு சொல்றவங்க ஜனவரி மாதத்துக்காய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம 2024 ஜனவரி மாத வாக்குத்தத்தத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். உங்களுடைய ஆமென் சத்தமும் கைத்தட்டலும் பலத்து ஓங்கி இருப்பதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிற அவருடைய நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன்? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நம்மளை வெற்றிக்கு நேராக நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய கண்கள் காண்கிறதாயும் உம்முடைய செவிகள் கேட்கிறதாயும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. யார் ஜெபிக்கிறாங்க என்பதை நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். யார் என்ன ஜெபிக்கிறாங்க என்பதை கேட்கிற தேவனாகவும் நீர் இருக்கிறீர். இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவன் ஜனவரி மாதம் 2024 எங்களை வெற்றிக்கு நேராக நடத்த சித்தமுள்ள தேவனாயிருக்கிறீர். எங்களை வெற்றிக்கு நேராக
பொசிஷன் பண்ண திராணியுள்ள தேவனாக இருக்கிறீர். எங்களை வெற்றிக்கு நேராக உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கின்ற விசுவாசிகள் இதுவரை தட்டாத மாதிரி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை வெற்றிக்கு நேராக நடத்தி அழகு பார்க்கிற தெய்வமே, நாங்கள் கீழே அல்ல மேலாக இருப்போம், நாங்கள் வாழ அல்ல தலையாக இருப்போம், நாங்கள் படுகுழியில் அல்ல பார்வோனின் அரண்மனையில் நிற்போம், சிறையில் அல்ல சிங்காசனத்தில் தான் நாங்கள் முடிப்போம். ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி போடுங்க. நாங்கள் கையிட்டு செய்கிறதான ஊழியத்தில் ஆண்டவரை வெற்றியை தாங்க, வியாபாரத்தில் வெற்றியை தாங்க, வேலையில வெற்றியை தாங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைகள் படிக்கிறாங்கப்பா, நாங்கள் படிக்கிற காரியத்தில் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வெற்றியை தந்திடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக துன்பத்தின் மத்தியில் ஆண்டவரே யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தி அழகு பார்த்த தேவன், வெற்றி சிறக்க பண்ணினவர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணிடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வனாந்தரத்தில் இருந்த மோசேயை ஆண்டவரே பல லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை வெற்றிக்கு நேராக ஆண்டவரே வழி நடத்தக்கூடிய தலைவனாக மாற்றியவரே, உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. தாவீதை ஆண்டவரை பல போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரை அரியாசனத்தில் வைத்து அமர வைத்து அழகு பார்த்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீன் பிடித்த பேதுருவை ஏறக்குறைய 3000 பேரை ரட்சிக்கக்கூடிய வெற்றி சிறந்த மகனாக மாற்றி அழகு பார்த்தவர், எந்த வேலையிலும் ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகளை வெற்றி சிறக்க செய்திடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போன உள்ளங்களை தேற்றிடுங்க. நாங்கள் ஆண்டவரை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஆண்டவரை இணையாக ஆண்டவரை எங்களுடைய வாழ்நாள ஆண்டவரை திருப்தியாக மாற்றிடுங்க. சாபங்கள் ஒழியட்டும், கண்ணீர்கள் ஒழியட்டும், கடன்கள் தீரட்டும் ஆண்டவரை, வியாதிகள் மறையட்டும். எங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறதான சாத்தானின் அந்தகார வல்லமைகள் செயல்படாமலே போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தரித்திரம் பின்தொடராமல் போகட்டும். 2024 ஜனவரி மாதம் ஆண்டவரே எங்களை வெற்றியில் நிலை நிறுத்துகிற மாதமாக எங்களையும் எங்கள் சபை மக்களையும் மாற்றிடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நம்ம வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நம்ம வீரநடை நடந்திடுவோ. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னே நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாங்க திரும்பி போ. Only 2024 very successful. நாங்க திரும்பி போக மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நம்ம வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நம்ம வீரநடை நடந்து. ஜனவரியில கர்த்தர் நமக்கு பலத்த வெற்றியை தரார். தலைமையால கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? தொடர்ந்து பிப்ரவரி மார்ச் சகாய்நாதன் ஐயாவும் மாரிமுத்தும் ஐயாவும் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை கூறி வரவேற்கின்றோம். 5:30 மணி என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே வந்து ஆவலோடு நீங்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. நமக்கு நல்ல போதகரை தந்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்கு நல்ல சபை மக்களை, நல்ல ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின தெய்வம் இனியும் நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த சித்தமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே நன்றி உள்ள இருதயத்தோடு நீங்கள் அனைவரும் வந்ததை குறித்து மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவருமாக இந்த ஜெபத்தின் காலத்தில் ஒன்று கூடி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை, எந்தவித ஐயமும் இல்லை. வார்த்தையை கொடுத்தவர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வருகின்ற பிப்ரவரி மாதத்தை 2024 பிப்ரவரி மாதத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைத்து நாம் ஜெபிக்கின்றவர்களே
நிச்சயமாகவே அந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றித் தரப்போகிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதவசனம் சொல்லுகின்ற வண்ணமாக வார்த்தையின் மேல் வாஞ்சை கொண்டு நீங்கள் அனைவருமாக வந்து இந்த கூட்டத்திலே ஒன்றாக இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே விண்ணப்பங்களுக்கு, ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பார் என்ற நம்பிக்கை நிச்சயமாகவே இருக்கிறது. 2023 முடித்து 2024 நிச்சயமாகவே வெற்றியோடு ஜெயத்தோடு நாம் பிரவேசிப்போம். அந்த நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு உருவாக்கி நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம் நம்மோடு ஒவ்வொரு கூட துணையாக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வீக வல்லமையோடு இந்த பிப்ரவரி மாதத்தில் நாம் பிரவேசிப்போம். நிச்சயமாகவே வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களா நாம் சுகமானோம், நாம் சுகமானோம், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நாம் சுகமானோம், இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமானோம், நாம் சுகமானோம், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவான் நாம் தேவன் சொன்னார். பலவான் நாம் தேவன் சொன்னார். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே அவருடைய தழும்புகளால் சுகமாயிருக்கிறோம், அவருடைய வார்த்தையினால் சுகமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் நம்மளை பலவீனத்தை நீக்கி பலப்படுத்தி இருக்கிறது. 1 யோவான் 1:7 பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்திருக்கிறது. அருமையானவர்களே, வருகிற 2024 12 மாதங்கள் 12 வாசல்களை திறந்த நன்மையிலே நம்மை வழிநடத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். முன்பதாகவே நமக்கு சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்த என் தெய்வம் இந்த நாளிலே முன்பதாக 12 வாசல்களை திறக்கிறார். அதிலே 3வது வாசலை திறக்கிறார். சுகம், சுகமாக இருக்கிறீர்கள். அவருடைய தழும்புகளால் சுகமாகவே இருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தையினாலே சுகமாகவே இருக்கிறீர்கள். நீங்கள் தாமே ஒருவரும் பலவீனன் என்று சொல்ல முடியாது. காரணம், அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நோய்களை குணமாக்கி இருக்கிறேன். சங்கீதக்காரனோடு கூட நாம் சேர்ந்து கொள்வோம். எல்லா நிலைகளிலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய எல்லாவற்றும் நீக்கின என் தெய்வம், எனக்காக என் அக்கிரமத்தை மன்னித்த என் தெய்வம், என் நோய்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவன் தாமே 2024 எந்த பலவீனமும் எங்களை ஆண்டு கொள்ள முடியாது அப்பா. இந்த பீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும், ஆண்டவரை சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம், 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 சுகத்தின் வல்லமையை பேசுகிறோம். இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே முன்பதாகவே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். சுகத்தின் வல்லமையை பேசுகிறோம். 2024 ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுகமாக இருப்பார்களாக. நீர் தந்த வாக்குத்தத்தம் சுகமாக இருப்பார்களாக. நீர் முன்பதாய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் இதோ தீவிரித்து வருகிறோம் தகப்பனே. அப்படியாக சுகத்தை பெற்றுக் கொண்டதற்காக நல்ல கையை தட்டி, சுகத்தை நீங்க கையை தட்டும் பொழுது பலவீனம் ஓடி போயிடும். எந்த பலவீனம் ஆண்டு கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லா கையை தட்டி உற்சாகமா, உற்சாகமா ஆண்டவரை மையப்படுத்துவோம். நாள் இயல இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும்
ஆனாலும் ஜெலிக்கிறேனே ஏன் 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 கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, பலன் இல்ல, தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. பக்கங்கள் அடுத்த வருஷம் இந்த நேரம்லாம் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி கையை தட்டி ஏப்ரல் மாதத்துக்காக ஜெபிப்போம். பாஸ்டர் ஜெபஸ்டின் முன்னே வந்து ஜெபிப்பார்கள். ஆமென். Thank you Lord. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வருகிற 2024 ஏப்ரல் மாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிக்க போகிறார். ஆரம்பம் அற்பம் இருந்தாலும் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்றுவார். இந்த வருஷம் எப்படி ஆரம்பிக்கிறோம், வருகிற வருஷத்தை கர்த்தர் எனக்கு நிறைவாய் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏப்ரல் மாதத்தில் ஒரு வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என் எல்லாவித வேதனைகளை தாண்டி கர்த்தர் என் எல்லைகளை பெரிதாக்க போகிறார். யாபேசு ஜெபித்தது போல இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு உங்களுடைய முற்பிதாக்கள் என்ன நிலையில் இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் என்னை அடுத்த அளவில் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இந்த 2023 முடிவு வரைக்கும் எப்படின்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு 24 பெரிதாய் தருவார்னு எத்தனை பேர் யாபேசை போல ஜெபிக்க போறீங்க? என் வேதனைகள் மறையற்றும் அப்பா, என் வேதனைகள் மறையற்றும் அப்பா. எல்லாரும் ஜெபிக்க. ஆண்டவரே, என் வேதனைகள் முடிவதாக. வருகிற 2024 ஏப்ரல் மாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். வருகிற ஏப்ரல் மாதத்தில் என் வேதனைகள் முடியட்டும் அப்பா. என் எல்லா பாரங்கள் முறியட்டும். என் எல்லையை பெரிதாக்குவீராக, என் எல்லைகளை பெரிதாக்குவீராக. யாபேஸ் ஜெபித்ததை வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரா? இன்றைக்கு தேவ ஜனமே, நீ வேண்டிக் கொள்ளும் பொழுதே கர்த்தர் உன் எல்லையை பெரிதாக்க போகிறார். உன் எல்லையை பெரிதாக்க போகிறார். உபாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, என் கால்கள் வைக்கிற அது வியாபாரமா இருந்தாலும், அது தொழில்களா இருந்தாலும், அது பொருளாதார நிலையா இருந்தாலும், படிக்கின்ற காரியங்களா இருந்தாலும், எவைகளெல்லாம் நான் கால் வைக்கிறேனோ, எவைகளெல்லாம் நான் தொடங்குகிறேனோ, அதன் எல்லைகள் பெரிதாகட்டுமாப்பான்னு ஜெபிங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் செயல்படுகிறார்களோ, அவர் கையிட்டு செய்கிற காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய இடத்தை நீ விஸ்தாரமாக்குங்கப்பா. அப்படி எல்லைகளை பெரிதாக்குவீராக, எல்லைகளை பெரிதாக்குவீராக. மூடப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும், மூடப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். மகிமையின் ராஜா நீர் பிரவேசிப்பீராக, மகிமையின் ராஜா நீர் பிரவேசிப்பீராக. வாசல்கள் தலைகளை உயர்த்தட்டும் ராஜா, வாசல்கள் தலைத்து உயர்த்தட்டும். யுத்தத்தில் பராக்கிரமசாலி உடைய பிள்ளைகளுக்காக நீ முன் செல்வீராக. எல்லா தடைகளையும் உடைச்சறிங்க ராஜா. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும். இதுவரை இல்லாத ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருகிற ஏப்ரல் மாதத்தில் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ கட்டளையிட்டு இந்த உலக பங்குல நீ உயர்த்தி அழகு பார்க்கும்படி இயேசுவின் நாமத்தில் உடைய நாமத்துடைய பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வெண்கல கதகளை உடைப்பீராக, இரும்பு தாழ்பால முறிப்பீராக. அந்த காரத்துக்கு பொக்கிஷங்களும் ஒளிபிடத்திற்கு புதியலும் உடைய பிள்ளைகள் வந்து சேரட்டும். எங்களுக்கு ஒத்தாசொரு பருவதங்கள் நேராக இன்று எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இன்றே ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. வாசல்கள் திறக்கப்படட்டும் ராஜா. ஒரு நன்மையின் காரியங்களை கட்டளையிட்டு வருகிற ஏப்ரல் மாதம் இதுவரை இல்லாத எல்லைகளை பெரிதாக்குற மாதமாய் சகல ஆண்டவரை எல்லா பங்குலும் ஏறி சுதந்திரத்துக் கொண்டு உடைய பிள்ளைகளை உதவி செய்து உயர்த்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதங்க வருடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் அப்படி செய்வார். நம்புறவங்களா கையை தட்டி. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கைய நல்லா தட்டி பறக்கட்டும் பறக்கட்டும். ஜெய கொடி ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். பறக்கட்டும் 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 சிலுவையின் ஹல்லேலூயா.
உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறீங்க? நம்ம 2024 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். 2024 மே மாசத்துக்கு நம்ம ஜெபிக்க போறோம். 2024 மே மாசத்துல கர்த்தருடைய தயவு நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்த போவதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடி தப்பட்டு திருமுகத்தை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆழத்தை கூப்பிடத்தக்கதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே 2023 இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்தீர். அந்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உங்கள் தயவு இல்லைன்னா நாங்கள் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே குப்பையில் இருக்க எங்களையும் எடுத்து கோபுரத்தில் நிறுத்த அழகு பார்க்குறீங்க நல்ல தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களுடைய வழிநடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. ஆண்டவரே 2024 மே மாசத்துக்கு உங்க கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வருவ மே மாசத்தை எங்களை நீர் எங்களை ஆசீர்வாதமான மாசமாய் நீ மாற்றி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. ஆண்டவரே அன்று ஆபிரகாம் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே என்று சொல்லும் போது கர்த்தாவே நீர் ஆபிரகாமை அழைத்து நீர் ஆசீர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியை நீர் தந்தது போல கர்த்தாவே எந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்ன வேண்டுதலோடு வந்திருக்காங்களோ அவர் வேண்டுதல் எல்லாம் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவருடைய ஜெபத்தை நீர் ஏறெடுக்க போதலாமா ஆண்டவரே உம்முடைய சமூகம் அவர்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. அவர் என்ன விண்ணப்பங்கள் ஆண்டவரே என்ன வேண்டுதல் இருக்காங்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. கர்த்தருடைய பெரிதான கிருபை தயவு இரக்கமாக எப்போதும் அவர்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்தும் ராஜா. மேலான கிருபை மேலான தயவு அவர்கள் வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் எங்களை தாயின் கருவிலை பொருத்தும் போது ஆண்டவரே எங்களுக்கு 2 தயவை நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த பூமியில நாங்கள் சங்கரித்து வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு 2 தயவை கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே மனிதர் கண்கள் தயவை தாங்க தேவ தயவை எங்களோடு வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களை வழிநடத்துவதற்காக இன்னும் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே அன்று ஆபிரகாம் ஆண்டவரே மோசேயை நீர் அழைத்து நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே யாக்கோபை நீர் அழைத்து ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே யாக்கோபு உங்களுடைய கண்களை தயவு பெற்றது போல ஆண்டவரே இந்த மாதத்தில் உங்களுடைய கண்களை எங்கள் தயவை தாங்க எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் நிறைவாய் மாற்றி தருவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குறைவுகள் எல்லாம் நீர் ஜெயமாய் மாற்றி தருவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் இழந்த எல்லா செல்வங்களையும் ஆண்டவரே அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் தந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே எகிப்தின் கண்களை நீர் தயவு தந்தது போல ஆண்டவரே உம்முடைய கண்களை எங்கள் தயவை தாங்க. ஆண்டவரே நாங்கள் இழந்த என்னென்ன செல்வங்கள் இழந்தோமோ என்னென்ன சரீர சுகங்கள் நாங்கள் இழந்தோமோ எல்லா சரீர சுகத்தையும் எல்லா செல்வங்களையும் அடே நாங்கள் இரட்டத்தலையாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு போது ஆண்டவரே பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டாங்க நான் வாசித்திருக்கிறோமே. அந்த வாசித்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே உங்க தயவு எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. உங்கள் கிருபை எங்களோடு இருக்கட்டும் உங்கள் தயவு எங்களோடு இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் சமூகம் எங்கள் முன்பாக செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. ஆண்டவரே உங்கள் தயவு மாத்திரம் எங்களை எப்போது பெரியவன் ஆக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. உங்கள் கிருபை நிலையில் எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆவிக்குரிய தகப்பனை நீர் பலப்படுத்துங்க. அவர் சந்ததி நீங்க ஆசீர்வதிங்க. உங்க கிருபை அவரோட இன்னும் தங்கட்டும். இன்னும் வார்த்தைகள் அவரோடு தாங்க. அவரோட இணைத்து நீ பலப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. உங்கள் சமூகம் மாத்திரம் இன்னும் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். தேவ தயவுகளை எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் கருத்தங்களை ஒப்புவிடுறோம். ஆண்டவரே பின்வரும் மாதங்களையும் கருத்தை நாங்கள் ஒப்புவிடுறோம் ராஜா. எல்லா மாதத்தின் நீர் எங்களை ஆசீர்வாத மாதமாய் மாற்றி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. காத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க கிருபையோடு எங்களை வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காய் கையை தட்டி நல்லா அது கை தட்டாது தலை மேல கை தட்டி கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். டாட்டா சஞ்சலத்துக்கு டாட்டா டாட்டா கவலைக்கு டாட்டா சொல்ல மாட்டீங்க. எல்லா தொல்லைகள் எல்லா சாத்தான் கோட்டைகளும் கவலைக்கு டாட்டா கண்ணீருக்கு டாட்டா. இன்னொரு வாட்டி கையை தட்டி கூப்பிடு நீ குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். ஜூன் மாதம் புஷ்பராஜ் அண்ணா வந்து ஜெபிப்பாங்க. ஜெபத்தோடே இருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா?
ஜூன் 2024க்காக ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு வார்த்தை, நம் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் திருப்ப போகிறார். ஆமென். 12 மாதங்களின் 12 கனிகளில் ஒன்று ஜூன் மாதம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் ஒன்றும் குறைவுபடாமல் நடத்துவார். எதிரான சூழ்நிலைகளை எல்லாம் அவர் திருப்புவார். நம்மை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எதிர்காற்று வீசும் போதும், எதிர்ப்போரெல்லாம் பேசும் போதும் சூழ்நிலைகளை நம் பக்கமாய் திருப்பினாரே. பல கோடி கேள்விகள் நிறைந்த வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் ஒரே பதில். எல்லாரும் கைத்தட்டி சொல்லுவோமா? என் இயேசு மட்டும்தான், என் இயேசு மட்டும்தான் எல்லாவற்றிற்காகவும் பதில். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் திருப்ப போகிறார். ஜூன் 24, இன்றைக்கு நாம டிசம்பர் 23 இருந்தாலும் நாம் ஜெபித்து வைக்க போகிறோம். என்றைக்கோ ஜெபித்த ஜெபம் தான் இன்றைக்கு நாம் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை பற்றின கவலைகள், வருமானத்தை பற்றிய மனச்சோர்வு, செய்ய வேண்டியதை பற்றிய கவலை, செய்ய தவறியதை நினைத்த கவலை, குணப்படுத்த முடியாத நோய். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இழந்து போனதை திரும்ப அளிப்பேன் என்று சொன்னாரே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமென் சொல்லினே வாங்கல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும், ஆரோக்கியம் சரீரத்தில் தங்கும், நோய் இல்லாத சுக வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுவார். குடும்பங்கள் தழைத்தோங்கும். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். தேவன் வார்த்தையா இருக்கிறார். நம்புகிற நமக்கு அவர் வாழ்க்கையா இருக்கிறார். ஜெபங்களை கேட்டு தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமா? ஒரு நன்மைக்காக காத்திருந்ததை கர்த்தர் மறக்கவே இல்லை. ஒன்றன் பின் ஒன்றாக திருப்ப போகிறார். எதிரியால் மறைக்கப்பட்ட பொறியிலிருந்து தப்புவிப்பார். கூடார மறைவில் நம்ம வைத்து பாதுகாப்பார். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இம்மட்டுமாய் ஆண்டவரே இந்த மாதத்தில் 10 நாள் ஜெபங்களை தந்து ஆசீர்வதித்தீரே. நாளைய தின கொண்டாட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்துக்குள்ள தாழ்த்துகிறேன். இதோ ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்துக்கு தாழ்த்துகிறோம். பலத்த கைத்தட்டலோடு ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க எல்லாம் கையை தட்டியாமே. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஹா ஓஹோ ஹோ லா 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 ஆஹா ஹா ஓஹோ ஹோ லா 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 லா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. இன்னொரு நல்ல கையை தட்டி எரிகோ 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 கோட்டையெல்லாம் எதற்கும் செங்கடல்கள் 2ஆய் பிரியுதம்மா. அந்த கைத்தட்டுக்கு எதுவும் பிரியாது. அது அப்படியே ஒரு அரை தூக்கத்தில் பாடுற மாதிரி இருந்துச்சு. நல்ல வாயை திறந்து எரிகோ முடியும், செங்கடல் பிரியும். இங்கே பக்கம் அவ எப்படி பிரிப்பார்னு நீ கேட்காத, எப்படியாவது பிரிப்பார். அது அவரை சார்ந்த விஷயம். செங்கடலை பொழந்துட்டார். அடுத்த முறை செங்கல் வரும்போது அங்கேயே போய் நில்லு. அவர் பொழக்கவே மாட்டார், அவர் வேற வழியில் வருவார். ஸோ லீவ் த ரிசல்ட் டு காட். கர்த்தர்கிட்ட ரிசல்ட்டை விட்டுட்டு ஜெயத்தோடு வாழ். கையை தட்டி பாடுவோமா? எரிகோ கொட்டை எல்லாம் எதற்கும் செங்கடல்கள் 2ஆக பிரியுதம்மா. கையை தட்டி அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இது கண்டிப்பா உடையும். 5 மணிக்கு இந்த தட்டு தட்டுறீங்கன்னா ஓகே. இன்னொரு முறை எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலமாலும் தெய்வம், அகிலமாலும் தெய்வம், இங்க அன்பு இதய தெய்வம். இப்படி இருக்கீங்களே காலையில் இருங்க. அடுத்த டிசம்பர் வரைக்கும் இப்படியே இரு, அனலாயிரு, உற்சாகமாயிரு,
சந்தோஷமாயிரு. கண்டிப்பா வெற்றியை தருவான். அடுத்த மாதத்திற்காக பாஸ்டர் ஜெபராஜ் வந்து ஜெபம் பண்ணார். கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ, இந்த 2024 வருஷத்தில் 7வது மாதத்தில் எந்த கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, அந்த கஷ்டத்தின் நாட்களை நன்மை நாட்களாக தேவன் எனக்கு மாற்றி தருவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் கஷ்ட நாட்கள் இந்த 7வது மாதத்தில் 7வது கனியாக கஷ்டத்தின் நாட்கள் நன்மை நாட்களாக எனக்கு மாறப்போகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்ட காலங்கள், இந்த குடும்பத்தை இழந்தான், விற்கப்பட்டான், அவமானத்தை சந்தித்தான், நிர்வாணமாக்கப்பட்டான், வஸ்திரங்கள் உரியப்பட்டான். ஆனால் எத்தனையோ வேதனைகள் அவன் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தின் வாழ்க்கை நிலையை ஆண்டவர் எதிர்பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, அன்இமேஜினபிள், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். கரங்களை தட்டி 7வது மாசத்தில் அப்படி என்னை நடத்த போறாரு. அன்இமேஜினபிள், ஓ ஹலே, வல்லமைகள், அற்புதங்களின் வாழ்க்கையில் 7வது மாசத்துல நடக்கணும். ஓ, உலகத்துல மிகப்பெரிய வல்லரசுல, எகிப்தின் வல்லரசுடைய மிக உயரத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார். அடிமை வேலையில சென்றவனை, துன்பத்துல சென்றவனை, கஷ்டப்பாதையில் சென்றவனை, அழுது கொண்டு போகிற வாழ்க்கையில இருந்தவனை கம்பீரமான அரிக்கட்டுகளோடு கூட கர்த்தர் வர செய்தார். எனக்கு அப்படி இந்த 7வது மாசத்துல 2024 செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. வாழ்க்கையை இழந்து, கணவனை இழந்து, எதிர்காலம் இல்லாம, ரூத் என்ற ஒரு பெண்மணி எங்க போறதுன்னு தெரியாம தன் மாமியாருக்கு பின்பதாக சும்மா போய் ஒரு வாழ்க்கையை வாழலாம், உயிரோடு கூட இருக்கலாம் என்று சொல்லி பெத்லகேமுக்கு வந்தா பாருங்க. வயல் நிலத்துல பொறுக்கிட்டு இருந்தா, வயல் நிலத்துல கிடைக்கிற ஆகாரத்தை போஷிக்கலான்னு சாதாரணமா போனா. அவன் நினைச்சு பார்க்கல, கொஞ்சம் நெல்லு கிடைச்சா, கொஞ்சம் தானியம் கிடைச்சா போதும்னு போனா. ஆனால் அந்த நிலத்துடைய சொந்தக்காரியாய் கர்த்தர் அவரை மாற்றினார். கரங்களை தட்டி உன் கஷ்ட நாட்கள் ஓ நன்மை நாட்களாக மாறப்போகிறது. உன் கஷ்ட நாட்கள் நன்மை நாட்களாக மாறப்போகிறது. 2024 7வது மாசத்துல ஓ யோசேப்புடைய கஷ்ட நாட்களையும் ரூத்துடைய கஷ்ட நாட்களையும் நன்மை நாட்களாக மாற்றி தந்த தேவன் எனக்கும் அப்படி செய்வார். அப்படியே கரங்களை, 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லு, நல்லவர் நல்லவர். நன்மை நாட்களாக, கஷ்ட நாட்களை நன்மை நாட்களாக. நன்றி ஐயா. முழு மனதோடு சத்தத்தை உயர்த்தி செய்பவரே நன்றி நன்றி ஐயா. 2 கரத்தை உயர்த்தி முழு பலத்தோடு நல்ல வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி 7வது மாசத்துல ஓ அல பிழைக்கலான்னு வயலுக்கு வந்தவள ஓ நன்மை நாட்களா மாற்றினது போல, அடிமை வாழ்க்கையில இருந்த யோசேப்பின் வாழ்க்கை நன்மை நாட்களா மாற்றினது போல 2024 7வது ஜூலை மாசத்துல என்னுடைய கஷ்ட நாட்களை நன்மை நாட்களாக மாற்றித்தாங்கப்பா. இந்த சபையில் ஆராதிக்கிற கடைசி குடும்பம் வரைக்கும், கடைசி பிள்ளைகள் வரைக்கும் கஷ்ட வாழ்க்கையில் இருப்பார்களே, ஆனால் நன்மை நாட்களாயவைகள் மாறட்டும், அற்புதத்தின் நாட்களாயவைகள் மாறட்டும். அடிமை வாழ்க்கையில சென்ற யோசேப்பை உலக வல்லரசில் உயர்ந்த நாட்டினுடைய தலைவனாக மாற்றினது போல பிழைக்கலாம் என்று சொல்லி வயலுக்கு சென்ற அந்த ரூத்தை அடுவரப்பா மகத்துவமாய் உயர்த்தினது போல நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த 7வது மாதம் ஒரு மகத்துவத்தின் மாசமா இருக்கட்டும். இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, கஷ்டத்தின் நாட்கள் சந்தோஷத்தின் நாட்களாக இவர்களுக்கு மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நன்மையின் வல்லமைகள் இந்த வருகிற வருடத்தில் 7வது மாசத்துல இங்க வந்த எல்லா குடும்பத்தையும் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறபடினால் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி 7வது மாசத்துல ஆண்டவரே கஷ்ட நாட்கள் நன்மை நாட்களாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
வல்ல செயல்கள் நினைத்து கரங்களை உயர்த்தி உள்ளமே பொங்குதையா. உங்க வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஓ நல்லவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே வல்லவர் ஆராதனை ஆராதனை. ஆகஸ்ட் மாதம் நிக்சன் அவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 2024 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களை உன்னதங்களில் அமர வைக்கும் வரைக்கும் எந்த சத்துருவாலும் உங்களை முடிக்க முடியாது. எத்தனை பேர் நாளில் விசுவாசத்தோடு கூட கரங்களை உயர்த்தி, எந்த சத்துரு உன்னை தாழ்த்த நினைத்தானோ அதே சத்துருக்கள் கண்களுக்கு முன்பதாக யோபுவை உயர்த்தின தேவன் யோபுவின் இடத்தில் இருக்க எல்லாத்தையும் பிடுங்கி அவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்த சத்துருவின் கண்களுக்கு முன்பதாக யோபை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த தேவன் இந்த நாள் உங்களை வாழ்க்கையும் இரட்டிப்பாய் உயர்த்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த 8வது மாதத்திலே 8வதாய் பிறந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினது உண்மை. அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சவுல் மூலமாய் சத்துரு பலமுறையை கிரியை செய்த போதும் அவனை உயர்த்தி ராஜா என்ற சிங்காசனத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பது கர்த்தருடைய நோக்கம் என்று சொன்னால் அது நிறைவேறுகிற வரை எந்த சத்துருவாலும் ஒன்று செய்ய முடியாது. யோசேப்பை உயர்த்த தேவன் சித்தமுள்ளவராய் இருந்தார். அவனை குழியிலே போட்டார்கள், போத்திபாரின் வீட்டிலே போட்டார்கள், சிறைச்சாலையிலே போட்டார்கள். ஆனால் எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்திலே அவனை உயர்த்தி உன்னதங்களில் வைப்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது யாராலும் அதை தடுக்க முடியாது. மொர்தெகாய் என்ப ஒருவன் அரண்மனை வாசலில் இருந்தான். ஆமான் அவனை எவ்வளவோ சதி செய்து தடுக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அதே மொர்தெகாவை ஆமானுடைய இடத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கீங்க எனக்கு தெரியாது, எந்த படுகையில் இருக்கிறேன் என்று தெரியாது, எந்த சத்துரு எந்த மனுஷன் உங்களை தாழ்த்த நினைக்கிறான் என்று தெரியாது. ஆனால் ஜெபிக்கிற இந்த வேளையிலே கரங்களை தட்டி இந்த வேளையிலே இயேசுவே என்னை எந்த சத்துருவும் எந்த குடியிலையும் எந்த பள்ளத்திலும் எந்த சிறைச்சாலையிலும் எந்த அடிமைத்தனத்திலும் எந்த மரணத்திலும் என்னை தள்ளாதபடிக்கு என்னை உயர்த்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. எபேசியர் 1:3 வாசிக்கிறோமே, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் எங்களை உட்கார செய்வீராக. எந்த சத்துருவும் எங்களை தொடாதபடிக்கு வல்லமுள்ள கிரியையினால கர்த்தர் எங்களை பாதுகாத்து முடிக்க வேண்டும் என்று சொன்ன சத்துருவின் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக, உன்னதங்கள் அமர செய்வீராக. அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனே எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. லூர்த் சாமி ஐயா, செப்டம்பர் மாதம் நான் பிறந்த மாதம். ஹல்லேலூயா. கம் செப்டம்பர் என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு உண்டு, நான் பாட போகிறதில்ல. இந்த செப்டம்பரில் புல் மேலே எல்லாம் அழகாக முத்து முத்தாக ஒரு பனித்துளிகள் இருக்கும். இந்த காலத்தில் ஜனவரி முதல் டிசம்பர் வரையில் ஒரு வெக்கையாக இருக்கிறது. நேச்சுரலி ஒரு பெரிய ஒரு சீற்றங்களை இந்த தேசத்துக்கும் உலகத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த சீற்றங்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த தலைப்பு கொடுத்தது சீற்றங்கள் என்று. என் வாழ்க்கையில் சீற்றங்கள்
இந்த சபையில் வந்ததுலேருந்து இல்லை, ஒரு பெரிய ஆறுதல் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் கூடுவாஞ்சேரியிலேருந்து வந்துடுறேன். ஹல்லேலூயா. 3 மணிக்கு எழுந்திரிச்சு இங்கே வர்றதுக்கு நேரம் ஆகிடுது, ஒரு நேரம் ஆகிடுது. ஐயா சொல்லுவாங்க, இது மாதிரி ஐயா உங்களுக்கு வயசாகிட்டே போகுது, பார்த்து வாங்க ஐயான்வார். கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள், உங்களோடு ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய தேவன், நம்மை படைத்தவர். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முன்பாய் அவர் இருக்கிறார், ஆவியானவர் நம்மளுக்குள் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதுக்கு அநேகர் இருந்தார்கள், அநேக எதிராளிகள், சத்துருக்கள் இருந்தார்கள். சீற்றங்களை கண்டு பயப்படவில்லை. அவன் போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சீற்றங்களை எல்லாம் மேற்கொண்டு அநேக ராஜ்யங்களை ஜெயித்த அந்த தாவீதை நாங்கள் நினைவு கூற வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க எத்தனையோ கேரக்டர்ஸ், கதாநாயகர்களை, வேதத்தில் உள்ள கதாநாயகர்களை குறித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக நம்முடைய நமக்கு முன்பாய் வருகிற சீற்றங்களை கர்த்தர் ஒரேடியாக மாற்றி இந்த 2024 வருஷத்தில் பெரிய காரியங்களை நம்முடைய சபைக்கு, சபை மக்களுக்கு, சபை ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விசேஷமாக அவருடைய தாசனை குறித்து அதிகமாக நாங்கள் சிந்திப்போம், பேசுவோம். அவர் இப்படியாக ஒரு நாளைக்கு எத்தனையோ ஒரு 4 மெசேஜ், குறைந்தது 4 மெசேஜ் கொடுக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சரீரம் என்ன இரும்பா என்று கேட்டார் என்று சொல்லுவார். ஆகவே நமக்கு முன்பாய் ஒருவர் இருக்கிறார், நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீற்றங்கள் வரும். யோசேப்புக்கு சீற்றங்கள் வந்தது. தெலீலாள் மூலமாக சிம்சோனுக்கு சீற்றங்கள், அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாத சீற்றங்கள் வந்தது. ஆனால் அவனுடைய ரிக்வெஸ்ட், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்று சொன்னான். கர்த்தர் அவனை தலை நிமிர செய்தார். அவன் உயிரோடு இருந்ததை காட்டிலும் அவனோடு மரித்தவர்கள், அநேகர் மரித்தவர்கள் அவனோடு கூட அவர் ஆண்டவர் உயர்வான ஒரு கிரியை கொடுத்தார், அவர் ரட்சிப்பை கொடுத்தார். இந்த சபையில ஜெபிக்கிறது கூட எனக்கு பயமா இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா, நிறைய பேர்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 24 வருஷத்துல இதை விட பன்மடங்கு கர்த்தர் இந்த சபையை இன்னும் அதிகமாக பெருக செய்வார் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், கேட்டு பதில் கொடுப்பார், நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். சீற்றங்களை மேற்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கையை நல்லா தட்டி ஆமென் சொல்லிடுங்க பக்கம் தாமஸ் ஐயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் கண்மணி போல் காத்த தேவன். இந்த 2024 அக்டோபர் மாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம நிலைமையை மாற்றுகிற தேவன். உங்கள் நிலையை கண்டு யாரெல்லாம் நகைத்தார்களோ அவர்கள் முன்பாக என் தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். நீங்கள் வைக்கப்பட்ட இடத்தில் எந்த இடத்துல நாணம் அடைந்தீர்களோ உங்களை தள்ளினவர்களுக்கு முன்பாக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்வார் என் தேவன். உங்கள் குடும்பத்தை யாரெல்லாம் அவர் பார்த்து நகைத்தார்களோ, ஏளனம் பேசினார்களோ, முடிந்தென்று நினைத்தார்களோ அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையிலெல்லாம் மாற்றுகிற தேவன் அவர். கர்த்தரை நம்பி வந்த உங்களை கைவிடவே மாட்டார். இயேசுவின் நாமத்தினாலே நான் அறிவிக்கிறேன், இன்றே ஒரு அற்புதத்தை காண செய்வார். உங்களை வாட்டி வைத்த அந்த வியாதியின் வேரோடு பிடுங்க கர்த்தர் சுகத்தை உண்டாக்குகிற தேவன். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். உங்கள் வேதனையெல்லாம் நீக்குகிற தேவன் அவர் ஒருவரே. பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். கல்வாரி தழும்புகளால் பூரண சுகம் உங்களுக்கு உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு ஒரு தெய்வீக விடுதலை உண்டு என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். சஞ்சலம், தவிப்பு எல்லாம் ஓடி போவோம். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் தங்கும் என்ற உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்படியே 2 கைகளையும் உயர்த்தி ஹல்லேலூயா. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாய் கணம் பண்ணினே. கைகளை உயர்த்தி
2024 ஆண்டின் அக்டோபர் மாதத்தின் நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. எல்லா நிலையிலும் உயர்வாக நடத்துங்க. ஆமானை தள்ளி மொத்தைகாயை உயர்த்தின தேவன் எங்கள் பிள்ளைகள் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளே மீதும் இப்படி தெய்வீக கர்மம் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நவம்பர் மாதத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம மத்தியில் பாஸ்டர் ஜூலிஸ் அவர்கள் இருப்பது சந்தோஷம். we pray for நவம்பர் பக்கம் சொல்ல டிசம்பர் வரைக்கும் கர்த்தர் என்னை 12 மாதம் 12 கனிகளால் அற்புதமாய் நடத்துவார். பாஸ்டர் ஜூலியஸ் அவர்கள் கரங்களை உயர்த்தி தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீ. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாப்பா, இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ தடைகள் மத்தியில் எங்களை வாழ வைத்து அழகு பார்த்து கொண்டு இருப்பவரே, வருகின்ற நவம்பர் மாதத்தில் 2024 ராஜா தடைகளை உடைத்திருக்கிற ஆவியானவர் முன் சென்று கோணலான வழிகள் எல்லாம் செவையாய் மாறட்டும். நெடுகாலமாய் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்க நாங்கள் வாசிக்கிறோமே, ஜீவ விருட்சத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் புசிக்கட்டும் ராஜா. ஏசாயால நாங்கள் வாசிக்கிறோம், நெடுகாலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலம் ராஜா, புதிதான எல்லாம் பாழாய் கிடந்த தேசங்கள் எல்லாம் பட்டணங்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் கட்டப்படட்டும்பா. உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம், நீங்கள் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த 11 மாதங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் எல்லா ஜெபங்களையும் கேட்டு அப்படி செய்வோர் கிருபைகளுக்காய் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்ன கர்த்தருக்கு கரங்களை தட்டி அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 5 கல்லு கையில அற்புதம்தான் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது. நாங்க ஆடி பாடி துதிக்க போகுது. பக்க சொல்ல, என் காலம் வந்துடுச்சு, என் நேரம் வந்துடுச்சு, என் வெற்றி வந்துடுச்சு. 5 கல்லு கையில அற்புதம்தான் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது. 5 கல்லு கையில அதிசயம்தான் நடக்க போகுது.
ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, இதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, இதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. தலைக்கு மேல ஒரு கை தட்டு. 1 எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்பட சுத்தி நிற்க வேண்டாமே, கத்திப்பட சுத்தி நிற்க வேண்டாமே. ஒரு சட்டிக்குள்ள தீ வட்டி போதுமே, ஒரு சட்டிக்குள்ள சட்டியதான் கீழே தூக்கி போட்டு ஓட, நீ வட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரிப்பட. நீ வட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரிப்பட. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சான் அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில, ஜனங்க நியூ லைஃப் சர்ச்சில் ஆடி பாடி துதிக்க போகுதே. சந்தோஷமான நாள். கடைசி நாளில் 12 மாதங்களுக்காய் ஜெபிப்போம். பக்கத்துல டிசம்பர் மாதத்தில் 2024 நிறைய சாட்சிகளை நான், என் குடும்பம், என் சந்ததிகள் எழுதி முடிப்போம். கையை தட்டி வராமேன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன மெசேஜோடு உங்களை முடிச்சிடணும், ஒரு சின்ன நோட்டில் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான, இது வரைக்கும் பேசாத, இதுதான் முக்கியமான செய்தி. சிம்பிளாக சொல்லிடுறேன். 2 பாயிண்ட் தான். பாட்டு ஆட்டம் எல்லாத்துக்கும் நன்றி. பட் வசனம் விலையேற பெற்றது. உங்கள் வாழ்க்கை முன்னேறிட்டே இருக்கணும். 2023 விட 24 நலமாக இருக்கணும்னா நீங்கள் ஒன்று செய்யணும். இங்கிலீஷில் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன், அரைவல் மென்டாலிட்டி. அப்படின்னா சேர்ந்துட்டோம் என்று யாரும் இங்கே உட்காரக்கூடாது. 3 பேரை தட்டி சொல்லுங்க, ஒன்றும் முடிக்கலைங்க. ஏன்னா சிலர் உட்கார்ந்துருக்கிற தோரணை எல்லாம் சாதிச்சிட்ட மாதிரி. சொல்லுங்கள், ஒன்றும் சாதிக்கலை. இக்காபோத் அப்படின்னா உங்கள் நேற்றைய தினம் நாளை விட சிறந்தது. அது வராமல் இருக்கணும்னா அரைவல் மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த நாள் தொடங்கி 2024 ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் எப்படி வரணும்னா, இன்னும் நான் முடிக்கலை என்ற அந்த ஏக்கம் உங்களுக்குள்ளே எரிஞ்சிட்டே இருக்கணும். சில உட்கார தோரணை அப்படி தான், எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, போக வேண்டிதான். அப்படி யாரும் வராதிங்க, இன்னும் ஏதோ செய்ய போகிறீங்க. அந்த அரைவல் மென்டாலிட்டி என்பது ஒரு கேன்சர் மாதிரி உங்கள் மகத்துவத்தை கெடுத்துரும். நான் இன்னும் சேரலை, நான் இன்னும் முடிக்கலை, நான் இன்னும் தீர்க்கலை. ரிட்டையர் ஆன பின்னாடி தொடங்குங்க, இன்னொரு 60 வருஷம் இருக்குது. ஸோ யாரும் முடிஞ்ச மாதிரி இருக்காதீங்க. ஆமேன். இல்லாத காலத்தில், நிறைவேறாத காலத்தில் எப்படி நோட்ஸ் எழுதுனீங்க, எப்படி ஜெபம் பண்ணீங்க, இன்னும் கை தட்டுனீங்க,
நிறைவேறின பின்னாடி அந்த நோட்ஸு, அந்த ஜெபம், அந்த வேத வாசிப்பு எதுவுமே அசையவே கூடாது. ஒரு தூரம் சேர்ந்த பின்னாடி இப்படி தான் தொடங்கினேன்ப்பா, இவ்வளோ தூரம் வரணும், தூரம் வந்த பின்னாடியும் நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். உங்களை விட அனுபவம் உள்ளவர்கள் சொல்லும்போது அதை கேட்கணும். ஏன்னா இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யாருமே எல்லாமே தெரிஞ்சு, எனக்கு எல்லாம் தெரியாதுங்க, ஏதோ கடவுள் கிருபை உங்கள் முன்னாடி பாஸ் ஆனின்ட்டுருக்கேன். நான் தெரிஞ்ச மாதிரி நடித்தேன்னு வைங்களேன், அது ஏன் தப்பு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நான் கற்றுப்பேங்க, நான் இன்னும் பைபிள் படிச்சுட்டே இருப்பேங்க. ஸோ ஐ ஹாவ் நாட் அரைவ்டு எட். இந்த அரைவ்டு மென்டாலிட்டி வந்தால் வாழ்க்கை தோல்வியை காணும். யாராவது ஞானம் பேசுகிறாங்களா, நான் வாயை மூடிப்பேன். ஏன்னா அது என்னோடு ஏதோ சொல்லுகிறது. சிலர்கிட்ட பேசி பாருங்களேன், உங்களை பேசவே விட மாட்டாங்க, அவங்களே தான் பேசுவாங்க. அது கடைசி வரைக்கும் எதுவும் கற்றுக்கவே. உங்களை விட அனுபவம் உள்ள ஒருத்தர்கிட்ட உட்கார்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல அட்வைஸ், வாயை மூடிக்கோங்க. ஏன்னா அவர் நிறைய விஷயம் சொல்லுவார், அது ஏதோ ஒன்று கற்றுப்பீங்க. சில மீட்டிங்கில் போய் மாட்டிப்போம், யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பேசுறது நான் ஏற்ற அளவுக்கு எனக்கு இல்லைன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், அதை கேட்பேன், நோட்ஸ் எழுதுவேன். ஏன்னா நான் எப்படி அங்கே மாட்டிக்கிட்டேன். அந்த 2 ஹவரை நான் என்ன பண்ண முடியாது, வீணாக்க முடியாது. அது சொல்கிறது நல்லதோ கெட்டதோ, நான் என்னால் முடிஞ்சதை அங்கே உட்காந்து அவர்கிட்ட இருந்து என்ன செய்கிறேன், கற்றுக்கிறேன். அரைவ்டு மென்டாலிட்டிக்கு யாரும் வந்துடாதீங்க. இன்னும் நீங்கள் எழுந்து சாதிக்கணும். அந்த நம்பிக்கை உள்ளவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் மூத்தவர்கள், தகப்பன்மார்கள், ஊழியர்கள் பேசும்போது எந்த அளவிற்கு இந்த காலத்தில் கேட்கணுமோ கேளுங்கள். ஒருத்தர் கவுன்சிலிங் வேணும்னு வந்தார், வந்துட்டு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தார். நான் அவரை என்ன கேட்டேன், எதுக்கு தான் நீ வந்த, நீ கவுன்சிலிங் வேணும்னு என்கிட்ட வந்துட்டு, அதாவது பாஸ்டர் அது அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் 15 நிமிஷம் அவரே பேசிட்டார். நான் சொன்னேன், உனக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கிளம்பலாம். ஆமென். ஸோ 1 திமோத்தேயு 4:15-16 இப்படி சொல்கிறார். 1 Timothy 4:15-16 மெடிடேட் அப்பான் தீஸ் திங்ஸ், இவைகள் மேல் நீங்கள் தியானமாக இருங்கள். கிவ் thyself wholly to them, முழுமையாய் உன்னை அதற்கு ஒப்புக்கொடு. that thy profiting may appear to all, உங்கள் லாபம் எல்லாருக்கும் வெளிப்படும். 16ஆம் வசனம், take heed unto thyself and unto the doctrine, இந்த உபதேசத்திற்கு நீ உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு, அதில் தொடர்ச்சியாயிரு, continue in them, for in doing this you shall save yourself and them that hear thee, உன்னையும் உன் சத்தத்தை கேட்கிறவர்களையும் நீ ரட்சித்து போடுவாய். பக்கத்தில் இன்னும் சேரலங்க, இன்னும் நான் அடையலைங்க, இன்னும் நான் முடிக்கலைங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என் பரம அழைப்பை நோக்கி தொடர்ந்து நெருக்கி ஓடுவேன். காலையில் ஒரு தூக்கம், பாட்டு பாடினா 5 கல் பாடினா மட்டும் தூக்கம் கலையுது. பைபிள்னு ஒன்று ஒரு தூக்கம் வருது பாரு, அது சேர்ந்த மென்டாலிட்டி. அது நீங்கள் அப்படி இருக்கவே கூடாது. இன்னும் கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர், இன்னும் 2 வசனம் சொல்லுங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய மகத்துவங்கள் ஷார்ட் லிவ்டு, ஏன் நம்ம எதிர்பார்த்த உயரங்கள் சீக்கிரத்தில் குறைந்து போய் விடுகிறது அப்படின்னா, 2வது இப்படி சொல்ல விரும்புகிறேன். why is my greatness short lived, என்னுடைய இம்பேக்டினுடைய ஆயுள் ஏன் குறைஞ்சது, நான் சாதிச்சுட்டே இருக்கணும் என்று நினைக்கின்ற அந்த சாதனை ஏன் குறைந்தது அப்படின்னு சிலர் வாழ்க்கையை நான் பார்த்து விட்டு இப்படி சொல்கிறேன். டிஸ்ட்ராக்ஷன், காம்ப்ரமைஸ். உங்கள் சிந்தனைகள் சிதறக்கூடாது. யாரும் உங்களை வழியில் வந்து போகிற தூரத்திலிருந்து தடுக்கவே கூடாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இது 9ஆம் வசனம் வரைக்கும் இப்படி சொல்றார், நீங்கள் நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க, யூ டிட் ரன் வெல், பக்கத்தில் நல்லா தானே போயிட்டு இருந்த, யார் உனக்கு எடுத்தது, ஹூ ஹிண்டர்ட் யூ தட் யூ ஷுட் நாட் ஒபே த ட்ரூத். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் திரும்பிக்கல், நல்லா தானே போயிட்டு இருந்த, ஏன் இந்த சோகம், ஏன் இந்த மூஞ்சி மாறிடுச்சு, ஏன் இந்த இறக்கம், ஏன் இந்த கலக்கம், பக்கத்தில் உன்னை யாருங்க வழி தப்ப வச்சது, அந்த குறுக்க வந்து நீ சேரக்கூடாது என்று நினைச்ச உயரத்தில் சேராமல் உன்னை குறுக்க வந்து யார் கெடுத்தாங்களோ, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஓரமாக வைப்பாராக. ஹல்லேலூயா. பக்கத்தில் இன்னொரு வாட்டிக்கல, இப்போ என்ன ஆச்சு உனக்கு, அப்படி குதிச்ச ஜனவரியில் மார்ச்லேயே செதறி போய் உட்காந்துருக்க,
நல்லா தானே கிருபையில் ஓடிட்டு இருந்த, இப்போ யார் உங்களை தடை செய்தது அப்படின்னு கேட்டார். ஆமென். இன்னொரு நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் போகிற, நல்லா கேட்குறீங்களா? நல்லா கேட்குறேன். நீங்கள் போகிற அந்த உயரத்திற்கு போக வேண்டிய வழியில், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, இன்னொரு இன்ஃப்ளூவன்ஸ் உங்களை அதிலிருந்து திசை திருப்புதுன்னா எவ்வளோ சீக்கிரம் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணுமோ நீங்கள் வந்துடணும். ஏன்னா நீங்கள் சேர வேண்டிய கரையில் வெற்றியாக சேரணும். அதுக்கப்புறம் கீழே 9ஆம் வசனம் சொல்கிறாரு, சின்ன புளிப்பு மொத்த மாவு என்ன செய்தான், ஒரு பெரிய பாத்திரம் நிறைய மாவு. ஆமென். எவ்வளோ மாவுங்க? பாத்திரம் நிறைய மாவு. கேக் பண்ண போகிறீங்க கிறிஸ்மஸ்க்கு. அவ்வளோ மாவுக்கு இவ்வளோ ஈஸ்ட்டு தான் போடுறீங்க. புளி ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புளிப்பு இவ்வளோ தான் போடுறீங்க. ஆனால் இவ்வளோ போட்டால் அவ்வளோ மாவு பொங்குதான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சில விஷயங்களில் சின்ன விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அது உங்கள் வெற்றிகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிறைவோடு கூட டிஸ்ட்ராக்ஷன், காம்ப்ரமைஸ் இல்லாமல் நீங்கள் சேர வேண்டிய தூரத்தில் இவ்வளோ ஜெபங்கள் நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். இன்னும் உங்களுக்காக வருஷ கடைசியில் எல்லா சர்வீஸ்லையும் ஜெபம் பண்ண போகிறேன். ஏன்னா முடிக்க எங்களுக்கு நேரம் இல்லை. ஸோ ஜெபம் பண்ணுவோம். பட் யூ மஸ்ட் கீப் ஆன் ப்ளக்கிங், கீப் ஆன் ப்ரெஸ்ஸிங் ஆன். முடிஞ்ச மாதிரி யார் உட்காராதீங்க. அந்த சொல்லுவோம், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிட்டேன் பாஸ்டர், வீட்டையும் கட்டிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு அப்படியே இறங்கி அதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லாத மாதிரி உட்காராதீங்க. இன்னொரு வாட்டி தைரியமாக சொல்லணும், நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஓகே, ஃபைனலாக முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். வேலை, தொழில், வியாபாரம், ஊழியம், இதில் நீங்கள் உயர்ந்துட்டுருக்கீங்க. நான் ஊழியத்தில் இந்த ஒரு குட்டியாக ஒரு சபை சொரக்காப்பாளையத்தில் கடவுள் கொடுத்தார். அதில் 15 பேர் வந்தாங்க. முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ண பசங்க 7 பேர் காணாமல் போயிட்டாங்க. அந்த 7 பேரை வச்சு எங்கள் அம்மா, சாரா, டோரி இவங்க தான் இருந்தாங்க. அதில் 3 பேர் குடும்பம், மீதி 4 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. அந்த ஊழியம் இப்படி நடந்து இன்றைக்கி அதிகாலையில் ஒரு எழுப்புதலை பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் ஆழமாக கேட்கணும். ஏன் கேட்கணுன்னா, டோன்ட், நல்லா இங்கிலீஷில் சொல்லி தமிழ், டோன்ட் கெட் இன் டு ஏரியாஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் யுவர் கிரேஸ். உங்களுக்கு செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் தந்த கிருபையினுடைய எல்லையை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா, ஒருவேளை அங்கே செயல்படுகிற கிருபை கடவுளுக்கு வைக்கலைன்னா அது உங்களுக்கு ஜெயமாக இருக்காது. உன்னை எந்த இடத்துல கிருபையோடு கர்த்தர் வச்சாரோ அங்கே இருந்துடும். நீங்கள் புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமீன்ல சொல்லியிருப்பீங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் இப்படி சொல்ல, பட் அண்ட் டு எவ்ரி ஒன், எல்லாருக்கும், பக்கத்தில் தடி எல்லாருக்கும், இஸ் கிவன் கிரேஸ் அக்கார்டிங் டு த மெஷர் ஆஃப் கிஃப்ட் இன் கிரைஸ்ட். நமக்கு இருக்கின்ற திறமை, வரங்கள், நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற கிருபையை கடவுள் ஒரு ஸ்கோப்பில் வச்சிருக்கிறார். நல்லா கேட்கணும், முடிச்சிட்டேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்கோப்பை விட்டு வெளியே போயிட்டு தேவையில்லாததெல்லாம் போய் சிக்கிக்கிறீங்க. அங்கெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு வைக்காததுனால உள்ளதும் இல்லடா அப்படின்னு சொன்ன பழமொழிக்கு ஆளாகாமல் உங்களை கர்த்தர் எங்கே வச்சாரோ அங்கே வைக்கும்போதே கிருபையும் வச்சிருக்கிறனால அந்த இடத்துல, அந்த ஸ்கோப்பில், அந்த ஜோனில் நீங்கள் செயல்படுங்க. அங்கே கிருபை உன்னை வாழ வச்சிரும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு முக்கியமான செய்தியை பைபிளில் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவருடைய பேர் யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளோ அறிவாற்றலோடு வேத அறிவோடு இருக்கீங்க, நன்றி. யோவான் ஸ்நாபகன். யோவான் ஸ்நாபகனுடைய ஊழியம் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. வெட்டுக்கிளி, காட்டுத்தேன், ஒட்டகத்தோல் உடுத்து அவர் பயங்கர கூட்டம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மிக சிறந்த ஊழியம், எழுப்புதலாக நடக்குதுங்க. அவருக்கு கல்யாணம் ஆகலை. அவருக்கு கல்யாணம்னா என்னன்னு கூட காட்டிலே இருக்கிறார். ஊழியம் செழிக்குது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறார். அவர் போகிற இடத்தெல்லாம் தேவன் பலத்த கிரியைகளை செய்கிறார். உங்கள் ஸ்கோப், நான் தப்பா எடுத்துக்காதீங்க, மரியாதையோடு பேசுகிறேன். யோவான் ஸ்நாபகன் அவர்களே, உங்கள் ஸ்கோப் எது தெரியுமாங்க? அதுதான். நீங்கள் அதை விட்டு என்ன செய்யக்கூடாது? வெளியே போயிடக்கூடாது. என்ன ஆச்சுன்னு தெரியாதுங்க. இவருக்கு திடீர்னு இவருக்கு கோபம் வருதா, டென்ஷன் ஆகுறாரா எனக்கு தெரியல.
திடீர்னு ராஜா பக்கம் போறாரு. ஏய், நீ அந்த பண்ற, நீ இந்த பண்ற, அந்த பண்றன்னு தலை போற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நல்லா கேட்டுக்கோங்களேன், உங்களை ஒரு ஸ்கோப்பில் கர்த்தர் வச்சு உங்களை ஜெயமா நடத்தும் போது அந்த ஸ்கோப்பில் தான் அவர் கிருபை வச்சிருப்பார்னா நீங்க தேவையில்லாம போயிட்டு, இப்படி சொல்லட்டுமா, கல்யாணமே என்னன்னு தெரியாத நீங்க போய் ராஜா அவனுடைய குடும்பத்தை பத்தி பேச தொடங்குறீங்க. உனக்கு அது தேவையில்லாத விஷயம். நல்ல ஊழியம் சிறந்தவங்க இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, தலை வெற்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை முடிய தொடங்கிச்சு. அது தேவ திட்டம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களுக்கு நான் எடுத்துக்கொள்ற உதாரணம், அதில் உங்களை கர்த்தர் ஒரு ஸ்கோப்பில் வைக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல, இப்படி சொல்லட்டுமா, யோவான் ஸ்நாபனுடைய ஊழியத்தில் அவ்வளோ கிருபை, அதை தாண்டினார் பாருங்க, அங்க பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. என்ன கேட்கிற அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை தாயின் கருவில் பொருத்தும் போது இதுதான் உங்க அசைன்மெண்ட், இதுதான் உங்க ப்ராஜெக்ட், இதுதான் உங்க இடம் என்று கர்த்தர் உங்களை வச்ச கிருபையுள்ள ஸ்கோப்பிலேயே நீங்க இருக்கணுமே தவிர, சிலர் பார்த்துறீங்களா, இந்த பக்கம் போனா அங்க பக்கம் போவாங்க, அந்த பக்கம் போனா அந்த பக்கம் போவாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட போவாங்க, இவங்க வந்தாங்கன்னா இவங்க கூட போவாங்க. எல்லாத்துலயும் கடவுள் உனக்கு கிருபை வைக்க என்ன பாருங்களேன், நீ பிறக்கும் போது கண்டதெல்லாம் செய்வேன்னு உன்னை கர்த்தர் உருவாக்கல, இதை தான் செய்வேன்னு கர்த்தர் உன்னை உருவாக்க. புரிஞ்சிருந்தா நீங்க அல்லேலூயா சொல்லியிருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், many fell down because they went to areas where grace was not given to them. அவங்களுக்கு கிருபை இல்லாத இடத்திற்கு அவர்கள் சென்றார்கள். அந்த மேண்டேட், அந்த அசைன்மெண்ட் அவர்களுக்கு வீழ்ச்சியாய் மாறுவதை கண்டிருக்கிறேன். எனக்கு கொடுத்த ஸ்கோப்பு நியூ லைஃப் சர்ச், கடைசி வரைக்கும் அதையே நிறைவேற்றி இன்னும் ஒரு 1,00,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டா நான் பரலோகம் போய் சேர, that is my scope. அந்த எல்லைக்குள்ள தான் எனக்கு கிருபை கொடுத்திருப்பார்னா நான் அந்த எல்லையை தாண்டி போயிடணும். என்ன அழைச்சது எதுவோ அந்த ஸ்கோப்பில் தான் அவர் கிருபை தருவாரே தவிர, உங்கள் நல்லா கேட்குறது, ஊழியத்தில் மட்டுமல்ல, உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வாழ்க்கையின் பாதையில் கடவுள் உங்களை சில இடத்துல வச்சு அந்த இடத்திற்கு தேவையான கிருபை தந்து உங்களை நடத்தும் போது அவசரப்பட்டு குதிச்சு தேவையில்லாம யோவான் ஸ்நாபகன மாதிரி கண்ட இடத்தெல்லாம் மூக்க நுழைச்சு மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்காம 2024 டிசம்பர் வரும்போது ஜெபித்த எல்லா ஜெபத்தின் பரிபூர்ணங்களையும் காண உங்களை வச்ச ஸ்கோப்புக்குள்ள பக்க சொல்ல, என்ன கடவுள் எங்க வச்சாரோ வச்ச இடத்துல வேண்டிய கிருபையை எனக்கு தந்திருப்பதால் அந்த கிருபைனாலும் என் வரங்கள்னாலும் என் திறமைகள்னாலும் இந்த 2024 நானும் என் குடும்பமும் லீபனோனின் கேதுருக்களை போல ஓங்கி படருவோம். அங்க நிற்கும் போது அவர் கிருபை தரார், ஆட்களை தராரு, எல்லாத்தையும் தருவார், நடத்திட்டே இருப்பாரு. வேலை, தொழில், வியாபாரம், ஊழியம் எதுவாக இருந்தாலும் learn to never walk away from your scope of grace. கடவுள் தந்த கிருபையின் எல்லை விட்டு வெளியே போகாமல். இப்படி சொன்னா நீங்க ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டீங்க பாருங்க. சொல்றாங்க பக்கத்தில், ஊர் ராஜ்யத்துல தான் நீ ராஜாவா இருக்க முடியும். புரியல, இங்கேயும் ராஜா அங்கேயும் உதைப்பாங்க. உன் கிங்டம்ல தான் நீ யாரு, உங்க கிங்டம்ல பக்கத்து கிங்டம்ல போய் நான் கிங் அப்படின்னா மொத்தம் ஈட்டி எடுத்து அடிப்பாங்க. உன்னை எங்க வச்சார், பக்கத்தில் உன்னை எங்க வச்சாரு, அங்கதான் நீ கிங்கு. கண்ட இடத்துலலாம் நீ கிங்கு. உங்களை கடவுள் தான் இங்க வச்சார், நான் நம்புறேன். எங்க ராஜ்யம் உனக்கு கொடுத்தாரோ, எங்க கிருபை உனக்கு வச்சாரோ, அங்கதான் கிரீடத்தையும் உனக்கு கர்த்தர் தருவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ உங்கள் பாத்திரம் வழிந்தோடும், நீங்கள் நிறைவாக இருப்பீங்க. இன்னும் புரியாதவங்களுக்காக ஹார்ட் உள்ளவங்களாம் ஆமென் சொல்லுங்க. நிறையா சந்தோஷம். ஹார்ட் இருக்கா, பிரெயின் இருக்கிறவங்களாம் உங்களை ஒரு கேள்வி, உங்களுக்கு 30, 40, 50 வயசு ஆயிடுச்சு, உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஹார்ட் எழுந்து அடப்போட இங்கேயே நான் என்ன இருக்குது, நான் கொஞ்சம் தலை மேலே ஏறேன்னு ஏறி இருக்கா? அது எவ்வளோ ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல இருந்து செய்ய வேண்டியதை செய்யறனால தான் நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்க. நல்லா கேளுங்க, உடலின் உறுப்புகளுக்கே அதனுடைய பவுண்டரி தெரியுதுன்னா அழைக்கப்பட்ட உங்களுக்கு
உங்க பவுண்டரி, உங்க ஸ்கோப், உங்க ஜோன், உங்க ஏரியா, உங்க அழைப்பு, உங்க கிருபை. இப்போவாது புரிஞ்சுதான் நான் என்ன சொல்றேன். அங்க நில்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மாஸ்டர், அவன் அது பண்றான், அவன் இந்த வியாபாரம் பண்றான், அவன் அதை பண்றான். உங்க சப்பாத்தி தான் சொன்னாரா? சுட்டுட்டே இரு. இன்னொரு கேள்வி உங்களை கேட்குறேன். ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒன்று எடுக்கும்போது பேனாவை வாயில் எடுக்கிறீங்களா? அப்படி எடுக்கிறீங்க. அதுக்குன்னு வீட்டுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் உங்கள் பேக்கை வாயிலே குடிச்சு வருங்க. பார்க்குறதுக்கே அழகா. பேக்கை எதில் எடுக்கணும்? கையில் தான். ஒரு எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு நாள் பேனாக்கினா தூக்கிக்கலாம், அதனால் தப்பு. அதுக்குன்னு டெய்லி தேர மாட்டேன். என்ன சொல்றாரு? என்ன வேதம் சொல்லுகிறார்? உன்னுடைய அழைப்பினுடைய வரங்களின் கிருபை எங்க இருக்கோ அங்கே இருந்துரு. கடவுள் சொல்ற வரைக்கும் இல்ல பாஸ்டர், பைபிள்ல நீங்க தானே சொன்னீங்க செய்வதெல்லாம் எங்க அந்த எல்லைக்குள்ள நீ இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸோ சோர்ந்து போவாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, சிந்தனை சிதறாம இருங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுக்கென்று கொடுத்த பங்கை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Shall we stand? நேரம் ஆயிடுச்சு. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்து. நானே 9 நாள் எப்படி ஜெபிப்போன்னு நினச்சோம். இப்போ எப்படி தெரியுமா தோணும்? 10ல் இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? மே மாதம் இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. 1லிருந்து 10 வரைக்கும் தேவாலயத்தில் அதிகாலையில் 5:30லேருந்து 6:30 தாண்டி 5லேருந்து 6:30 என்று 1.5 மணி நேரம் விகோனப்புரே. வருஷம் முழுவதும் கர்த்தர் 2024 வெற்றியோடு நடத்துவார். ஒரு 7 என்பது பரிபூர்ணம். கரெக்டாக 7 பேரை ஹைஃபை கொடுத்துட்டு வெற்றி நிச்சயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. நம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேல் மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் என்று வாழ்த்துவேன். எனக்கு இன்னும் முடியல என்னால. ஓ glory to God, he has lifted me up, he has lifted me up. I know he stretched out his hands and he lifted me up, and that's why I love him more. I love him more and more. I love him more and more. And when I stand across the other shore, I'll praise him more and more. Hey, yeah, yeah. When I stand across the other shore, I'll praise my Jesus more. Hallelujah to the King. Hallelujah to the Lord. Hallelujah to the Lion of the tribe of Judah, King of kings, King of kings, Lord of lords, the mighty one of Israel, Jesus, Jesus. Hey! எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல், நிறைவு, அனுக்கிரகம் நம் அனைவரோடும்
நம் குடும்பங்களோடும் சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. எல்லாரும் கைவர்த்தி சத்தமாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா.